இதுதானா? சொல்லுங்கம்மா. இறங்கிட்டியாப்பா? இறங்கிட்டேம்மா. தூங்கு, ரெஸ்ட் எடு. நாளைக்கு தானேப்பா ஜாயினிங்கு? ஆமாம்மா, நாளைக்கு தான் ஜாயினிங்கு. சரிப்பா. ரூம்ல இருந்து எவ்வளோ தூரம்ப்பா ஆஃபீஸ்க்கு? ரூம்ல இருந்து பக்கம்தாம்மா. ஒரு 3 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். ஆமா, 3 கிலோமீட்டர் தான். வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி கால் பண்ணுப்பா அம்மாவுக்கு. புரியல. கிளம்பும்போது அம்மாவுக்கு கால் பண்ணுன்னு சொல்கிறேன். சரிம்மா. சம்பாதிக்க கற்றுக்கப்பா. அப்போ தான் மதிப்பு இருக்கும். சொந்தக்காரங்களே அப்போ தான் மதிப்பாங்க நம்மளை. அதுக்குள்ளேயுமா? இல்லைப்பா, சொந்தத்தை விடு. கூட இருக்கிறவனே அப்போ தான் மதிப்பான். சரிம்மா, பண்றேம்மா. உலகம் அப்படி இருக்குப்பா, அதான் சொல்கிறேன். சரி சரி, பண்றேம்மா. சரிப்பா, அப்பப்போ கூப்பிடு அம்மாவுக்கு. சரிம்மா, கூப்பிடுறேன். சரிப்பா, பாய். பாய். கழுகாய் பறக்க நினைத்தால் பட்டாம்பூச்சி பின் பறக்க நினைக்காது. ப்ரோ, பாலா ஃப்ரெண்டு கால் பண்ணியிருந்தேன்ல. ஏமா ஏய் மாப்பிள்ள, என்னையா எப்படி இருக்க? பாலா, நல்லா இருக்கேன்டா. அப்புறம் மாப்பிள்ள, நீ எப்படி இருக்க? இருக்கேன். ஒர்க்லாம் செட் ஆயிடுச்சா? நான் செட் பண்ணிக்கிட்டேன். செட் பண்ணிக்கிட்டியா? அதெல்லாம் அப்படிதான், உனக்கு போக போக புரியும். அப்புறம் என்ன, இங்கேயே செட்டில் ஆகிற மாதிரி ஐடியாவா? அதெல்லாம் இல்லையா, விடு பாப்போம். வா மேல போய் பேசுவோம், ஆபீஸ் டைம் ஆச்சு. அதுக்குள்ளயா? மணி 7 தான்டா ஆகுது. ஆமா, நான் இப்ப கிளம்புனாதான் 9:30 மணிக்கு ஆபீஸ் போக முடியும். இப்ப கிளம்புனாதான் 2 மணி நேரம் டிராவல் தாண்டி போக முடியும். அதான்டா இப்பயே கிளம்புறேன். ஓ, 2 மணி நேரம் டிராவலா? ரூம் எல்லாம் பாத்தியா எப்படி இருக்கு? டேய், ரூம் ஆடாது. ரூமுக்குள்ள குப்பை இருந்தா பரவாயில்ல, குப்பைக்குள்ள ரூம் வச்சிருக்கீங்களேடா, என்னடா பண்றது? ரூமை சுத்தமா வச்சுக்கிறவன் தான் குப்பையை பத்தி கவலைப்படும். நாங்க குப்பையிலே வாழ்றேன். நீ யாருன்னு சொல், உன் நண்பன் யாருன்னு சொல்கிறேன். ஆமா, நீ யாரு? டேய், இவன் என் கசின்டா ஹரிஷ். இனிமே நம்ம கூட தான் ஸ்டே பண்ண போறோம். வேலை பாக்குறீங்களா ப்ரோ? ஆமா ப்ரோ. ஓகே ப்ரோ, பாப்போம். ஹெட்செட் பார்த்த? இல்லையே. ஆமா, ஏன்டா வேலைக்கு போறீங்களான்னு கேக்குறாரு. அதுவா? டைம் என்ன? 7:50. அவன் நைட் ஷிஃப்ட் போயிட்டே இது நைட் எது தெரியாம இருக்கான். அவனை விட்டு தரல.
சரி நீ இப்பதான் வந்திருக்க, ரெஸ்ட் எடு, எதுவும் வேணும்னா சொல்லு வாங்கிக்கலாம். நாளைக்கு டிராஃபிக் அதிகமா இருக்கும். ஓ டிராஃபிக்காக வேற இருக்குமா? சரி ஓகே. இங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு கனவு வந்துச்சுடா, மறந்துருச்சானா? அது என்ன கனவுன்னு தான் தெரியல. அடே, சென்னைக்கு வர முக்காவாசி பேர் கனவோட தாண்டா வருவான். நீ அதை யோசிக்காம நாளைக்கு சரி பாருடா. ஓகே.